அவர் மியூசிக் டேரக்டர் மாதிரி இல்லைங்க, ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் மாதிரி இருந்தார். ரஜினி சார் படம்னா அது அவ்வளோ பெரிய எமோஷன் அவருக்கு. அது பண்ணலாம், இது பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம். ஏன்னா எங்கால ஒரு ஃபேன் பாய் கமல் சாரோட படம் பண்ணும்போது எப்படி துடிச்சிருந்தாரு நாங்க பாத்துருக்கோம். அது முதல் படம் துடிப்பு இருந்துச்சு. ரஜினி சாரோட இந்த 5 படமா 6 படம் என்னமோ பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். இன்னும் அதே இடத்துல தான் இருக்காரு. அதை பார்த்தா ஆசையா இருக்கு. த லவ் ஃபார் ரஜினி அணிகிட்டு இருந்து வரதை பார்க்கும்போது அதுதான் நீங்க ஹுக்குமெல்லாம் ஒரு 100 ஹுக்கும் பண்ணுவார். ஏன்னா ஹீ ஸ்டில் ஹேஸ் இன் இட், அவருக்குள்ளார அப்படியே இருக்காது. அதெல்லாம் பார்க்கும்போது நம்பி போகலாம் சார். இப்போ அணி கூட நான் இப்போ எழுதின எல்லா பாட்டுமே பெரிய பெரிய நம்பர்ஸ் தான் போயிருந்துருக்கு. அது காரணம் அந்த மனுஷன் தான். அதனால பிரிச்சிருவோம் அப்படி இதெல்லாம். என்ன பல்ஸ் பிடிச்சி போகணுன்றது தெரியும். ஸோ அதனால டெக்னீஷியன் யாராலும் சரி அணி கூப்பிட்டு பேசுறாரு, அணி ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அதுக்கு அவ்வளோ மதிப்பு இருக்கும். அந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணுவாரு. அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டாக இருக்கும் நிறைய இடத்துல. ஒவ்வொருத்தரும் நம்ம கொடுக்குற ஆரா தான் சுற்றி என்னெல்லாம் அவங்க பேசுவாங்களோ பண்ணுவாங்க. ஏன்னா இது வரைக்கும் அவர் ஒரு வார்த்தை கூட நெகட்டிவா யாரை பத்தியும் பேசணுமோ பண்ணதோலாம் அது வரைக்கும் கேட்டதில்ல. அவர் நிறைய பேர் ஆப்போசிட்ல பண்ணியிருப்பாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அங்கிருந்து அது வரைக்கும் கேட்டதே கிடையாது. எது என்ன பண்ணாலும் சரி சூப்பர் குட் சூப்பர் செம. ரஜினி சார் சொல்ற மாதிரி தான் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போறாரு இல்லையா, அதுதான் இங்க அங்கேயும் இருக்கும். அனிவர்சரி அது பயங்கரமா இருக்கும். நாங்க ரீசெண்டா பார்த்து பயங்கரமா கண்குளூர பார்த்துருந்தோம்னா இப்போ புலி இந்த உயிர் நாடி பண்ண சாங் பண்றதுக்காக போயிருந்தோம். 1.5 மணி நேரம் பேசிட்டு இருந்தோம். 1.5 மணி நேரத்தில் பாட்டுக்காக ஒர்க் பண்ணா ஒரு 15 நிமிஷம் தான். மிச்சம் 1.25 மணி நேரம் படத்துல இது என்ன பண்ணலாம், இந்த இடத்துல இப்படி பண்ணலாம்.